மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மலைத்தேனும் கொம்புத்தேனும் தேடி நாங்கள் வந்து போய்கிட்ருக்கோம். தினமும் கரடாக போயிட்டுருக்கோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதிக்கு போனோம், இன்றைக்கி ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானும் தம்பி மட்டும்தான் வந்திருக்கோம். இது என்ன இல்லை சரக்கடிக்கிற இடமாட்டம் இருக்குது ரெகுலராக. இப்போ தடை எங்கே இருக்குது கோகுலு? முன்னாடி இன்னும் முன்னாடியா? இது அவ்வளோதான் தடை இதோட முடிஞ்சு போச்சு. மேலாம் போனதே இல்லையா? இது இருக்காதுல குரங்கு இந்த மாதிரிலாம் மயில் இருக்கும் அவைலபிள். என்ன கோகுல் இது மாதிரி ஏறதே இல்லை நீ மலையில் கரெக்டில்? நான் வந்துடுறேன் போ. நான் போயிருக்கேன், அந்த தகத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ பாருங்கள், பியூரான ஹனி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் மலை கரடுகள்லாம் வந்து நோக்கி போயிட்டுருக்கோம். என்ன கோகுல் அண்ணாந்த பார்த்தா பாறையாக இருக்குது, எப்படி கோகுல் அந்தாண்ட ஏறுறது? சரி போ, வழி தெரிஞ்சா போ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை அடிவார் இந்த பெரிய குண்டு பாறை தான் இருக்குது. பட்டு வழி எப்படி போகிறது என்னன்னு தெரியல. பாம்பு இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைல்ல? இருக்கும், எல்லாம் இருக்கும், எங்கே எல்லாம் போவாங்க. ஸோ எங்கே கோகுல் எல்லாம் பாறையாகவே தான் இருக்குது. சீதா காய் மாதிரி இத்தனை இருக்குது, ஆனால் காய் தான் ஒன்று கூட இல்லை. கோகுல் இதில் மேலே எப்படி தடம் போட்டாங்க? கீழே தான் கோகுல் இறங்கி போக மாட்டேங்குது. நம்ம திரும்பி இந்தாண்ட தான் போகிற மாதிரிதா. இங்கே பேர் எல்லாம் முள், இந்தாண்ட ஏற முடியாது. இங்கே பேருதா போல முள்ளுக்காடு. இது இல்லையா? எங்கே கொக்கை இருக்குது? அப்போ வந்தேன் லாக்டவுன் வேலையை. அந்த கல் ஏறிட்டு அந்த போய்க்கல மாட்டிருக்குது. இது பேர் தடை இங்கே இருக்குதா? இந்த வண்டி தடம் பாருதா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி தான். ஆக்சுவலாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க, பட் ஆனால் மறைஞ்சிருச்சு இதெல்லாம். நாங்கள் எங்கேயும் வழி தவறி இந்த மாதிரி புதருக்குள்ளேருந்து ஏறி வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு கோயில் கட்டுற மாதிரியான பாதை வந்து அமைச்சாங்க, பட் அதை வந்துட்டு கடைசி வரலாம் எடுத்துகிட்டு போகல. திருவாண்டிப்பட்டியின் சிகரம் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கரடு. ஏன் கோழிக்கரடுன்னு பேர் வந்துச்சுன்னா கோழி நிறையா வளர்த்தவங்க, அதனால கோழி கோகுலே. ஸோ பேர்லாம் தெரியல, நான் சும்மா சொல்கிறேன். இதிலே போய் போய்க்கலாமா? இல்லை இல்லை, இதில் போ. ஸோ இந்த காட்டில் வந்து இது வந்து ஒரு டாப் வியூ நமக்கு ஃபுல்லாக தெரியுது. ஒரு வழியாக டாப்புக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து இங்கே பாரு சமமாக இருக்குது. இங்கே பண்ணி விட்டுறதோ கோயில் கட்டுறதுக்கு சமமான பகுதிக்கு வந்து வந்துட்டோம். இப்போ தேன்கூடு வந்து எங்கே இருக்குன்னு தேடணும். கல்லுகளை சூப்பராக நறுக்கி போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் பாருண்ணா, இங்கே வேணா மலைத்தேனை தேடி நாங்கள் வந்து மலை எடுத்து போனோம்னா 4 வீடு கட்டலாம், பேஸ்மெண்ட் போட்டலாம். மலைத்தேனை தேடி நாங்கள் இது மாதிரி கரடாக பயணம் செய்கிறோம். இந்த பொந்தெல்லாம் தேன் வைக்குமோனே, வைக்கும் இந்த பொந்தலாம் குட்டி. ஐயோப்பா நாட்டுக்கு வரேன். ஸோ தம்பி ஆல்ரெடி இங்கே வந்திருக்கா, அதனால் வழி தெரியுது. ஓ அப்பா, இவ்வளோக்கும் கூட கொண்டு வந்து கூட்டி வச்சிருக்காங்க. இப்படி அட இங்கேயும் கல் உடச்சிதா? அடேங்க அப்பா. ஸோ ஒரு வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அத்தாடி, இது வந்து ஆக்சுவலாக எங்கள் ஊரே தான், எங்கள் ஊரில் இருக்க கரடு தான். இத்தனை வருஷத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். இப்படி ஒரு வியூ கிடச்சிருக்கு, ரசிக்கலாம், ஜாலியாக வந்து டைம் பாஸ் பண்ணலாம். இங்கே அந்த மாதிரி இல்லையா?
அட நம்ம அங்கே தான் ஏறணும் அப்போ. இந்த பாறைட்டு தான் வந்தோம், இந்த பாறைட்டு போகணும் இப்போ. ஸோ பாருங்க சூப்பரான வியூ அழகாக இருக்குது. அப்பா வயசு கிராகுலு ஏன் நம்ம ஊர் இப்படி அற்புதமாக காட்சி அளிக்குது நம்ம ஊர். ஐயோ மக்களே, எங்கள் ஊர்லேயே இவ்வளோ ஒரு சூப்பரான டாப்பில் வந்து வியூ கிடைக்கிது. இதெல்லாம் ரசிக்காமல் எங்கெங்கேயோ காடு காடாக போயிட்டுருக்கோம். சரி நம்ம வந்து தேனை வந்து பார்த்துட்டு போவோம். ஸோ வியூவர்ஸ், எங்கள் ஊரை வந்து வியூ பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் இங்கே இருக்கு அப்படின்னா இது வந்து ஊர். அது என்ன அது மட்டாரியா? அது யார் வீடு? எஸ்பிஎம் ஸ்கூலா? அதுவா? தெரியுது. ஓகே 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 ஓகே. அது கோழி இந்த கிரவுண்டு. ஓகே. ஓ இவங்க இப்படி தெரியுதுடா. அவன் பேர் என்ன? கேசவன் வீடு தெரியுதுடா. அப்போ எங்களுக்கு தான் அந்த தென்னந்தோப்பு மறைச்சிருச்சு, அதான் தெரியல. எங்கள் வீட்டுலாம் தெரியல. தான் அது என்ன அந்த தென்னந்தோப்பு இருக்குல்ல, அந்த நெல் நட்டு இருக்கிறாங்களே அந்த தென்னந்தோப்பு அடுத்து இது. ஆனால் தென்னமரம் ஃபுல்லாக மறைச்சிருச்சு. ஆமாம் பரவாயில்ல, சூப்பராக தெரியுறாங்களே. ஸோ டாப் வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது, காற்றுலாம் பயங்கரமாக அடிக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு நார்த் சைடு இருந்தோம். ஸோ இப்போ வந்து சவுத் சைடு வந்து ஒரு டாப் வியூக்கு வந்து வந்திருக்கோம். அடுத்தது ஈஸ்ட்டு. ஸோ பாருங்கள் இங்கேயும் ஒரு ஸோ அதுதான் வந்துட்டு மோர் கரடுன்னு சொல்லுவாங்க. திருச்செங்கோட்டு மலை தெரியல, அங்கே குட்டியாக தெரியுதுல, அதுதான் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி வந்து இதாக இருக்குது என்னது பனிமூட்டமாக இருக்குது, அதனால சரியாக தெரியல. போகலாம் எங்கள் அப்பா நம்ம ஊர்லேயே ஏதாவது ஏன்னா சறுக்கி விட்டுச்சுன்னா போய் பாரு டும்முடி எலுமிச்சுக்கிற மாதிரி இடிக்கணும்டா. பொறுமையாக தான் போகணும். இது பேரக நல்லா தான் இருக்கும், நல்லா கிரிப்பாக தான் இருக்கும். எங்கட தேனே இல்லை, இவ்வளோ இடம் இருக்குது, தேனே இல்லை. அதுதான் நானும் யூஸ் இந்த தாய் இப்படி தொங்குச்சுன்னா தேனு ஓடிடலாம். வேறு இங்கெல்லாம் கொடங்கா கிடக்குது, தேனுங்களும் வேறுதா இல்லை கல்லை கொட்டியிருக்காங்களா எப்படி? இதெல்லாம் இங்கே எப்படி அந்த கொட்ட முடியும்? இல்லைன்னா பாறை வெடிச்சிருப்பாங்களா அந்த காலத்தில், என்ன பண்ணாங்களே தெரியல. அப்போலாம் இந்த மாதிரி அதான் குணா கேவ். டே சுபாஷ். ஆமாம் இங்கே வேறுதா பாறை பார். இது எப்படி எல்லாம் எப்படி இது இல்லை குணம் கொட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. வெடிக்கும் போது எப்படி தள்ளுவாங்க? தேக்கு தூப்பையும் கூட இப்படி இருக்குதுங்க வரு. அங்கே ஒருத்தர் பேர் பழைய காலத்து வீட்டில் வாழ்கிற மாதிரி வாழ்றாரு. குடிச்சி பாரு தெரியல. அப்போ தெரியல வீடு பாரு, பழைய அந்த காலத்தில் வாழ்ற மாதிரி. அதுதான் மக்களே ஜூம் பண்ணால் தெரியாது, பட் ஆனால் இங்கேருந்து பார்க்குறது அவரோட வீடு சூப்பராக தெரியுது. இங்கே ஒரு குட்டி பாலி, அழுக்கு பாலி தண்ணி நல்லா இல்லை. நான் சொன்ன வழியில் வந்து அவ்வளோ அதில் அங்கே வந்து இருக்கலாம். உயரம் போவ டீ இத்தனை பள்ளமா கிடக்குது. டீ கோகுலு இதெல்லாம் எப்படி பாறை பொழந்துருக்குமா? ஏதாவது நிலச்சாரி இது நல்லா நடக்கிறதுனால எப்படி அதுங்க பாரு. இந்த 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 வெரிசெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குங்க? அடே எங்கள் அப்பாடி பார்த்து தாண்டா ஏதோ உள்ளே விழுந்துற போதுற சாவி கீவி அவ்வளோதான். அடே எங்கள் அப்பா அப்படியே மக்களே இந்த குணா கேவில் வர மாதிரி இடே சுபாஷ் தான் கத்தணும். நான் அங்கெல்லாம் போக விரும்பலை, இங்கேயே நின்றுக்கிறேன் நான். அடி காலம் கிடுக்கிட்டு நடுங்குது அப்படி. ஏன்னா இந்த இப்படி இறங்கிக்கலாம் நினைக்கிறேன். இறங்குறது வழி இருக்கா? இல்லை இப்போ வந்த வழி தான் போகணுமா? சரி இப்போ அந்த பாறைக்கு எப்படி போகிறது? பாறை
குழி, திரும்பவும் பாறை. நம்ம எங்க போய்க்கிறோம்? பாறைக்கு. அப்படியே அப்பா வா, இதில் இறங்க விரும்பல, நம்ம அப்படியே போய்க்கலவா, தாண்டி கீண்டி. ஏடா கோகுல் இப்படி ஒரு பதட்டமாக இருக்குது ஹைட்டுக்கு வந்தா? ஆனா நம்ம கரெக்டான இடத்துல தான் நிக்கிறோம். ஆமாம், பதட்டமாக இருக்குது. எனக்குலாம் பயமா இருக்கு. அப்படியே மக்களே, இந்த குழி வந்து எப்பா புகையா இருக்குமா? குகையோ அது எப்போ இதெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும் அதான்டா தெரியல எனக்கு. சரிப்பா, நம்ம தான் அதில் இறங்கி அப்படி போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் நாங்கள் வந்து நடக்க முடியலனால வீடியோவை பெரிய நிறைய இடத்த எடுக்க முடியல. ஸோ பயங்கர கஷ்டமாக இருக்குது. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இறங்கி வராங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய குழி, அந்த கல்லுக்கு மேலே தான் நின்னோம். இந்த குணா கேவில் வர மாதிரி அப்புறம் கற்றணும், சுபாஷேன்னு தான் கற்றணும். அந்த மாதிரி தான் டேஞ்சராக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து போயிட்டுருக்கேன் நான். ஸோ அப்பா, எங்கள் ஊரில் வந்து இப்படி ஒரு இடம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு தான் வந்து நாங்கள் பார்க்குறோம் அதை. ஆமாம், இப்படி ஒரு கலரடு, இதில் ஒரு இப்படி ஒரு அட்வென்ச்சரான விஷயமும் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் இவ்வளோ நாள் கொஞ்சம் கூட பார்க்கல. ஸோ ஆமாம் ஆமாம், எங்கள் ஊரில் யாராவது வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இந்த கரெக்டில் இப்படி ஒரு இடம் இருக்குது. கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேண்டில் ஒட்டுற முள் வேறு இங்கே இருக்குறா, பசையே பிடிக்குமே இந்த முள் வேறு இருக்காரும். பா வந்தாச்சு ஒரு வழியா. அப்போ அவர் இதுலேயே இறங்க வேண்டியதா? இல்லை இப்படி இறங்கிக்கலாம், இதுலேயே இறங்கிக்கலாம் இந்த கோயில் பார்த்து. ஸோ நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் தேன் கூடை வந்து பார்த்த இல்லை, ஒரே ஒரு மலந்தேன் கூடு இருக்குது. பட் இன்னும் வேறு கூடு இருக்குன்னு பார்த்தா இல்லை, வேறு எதுவும் சவுண்டு கேட்குது உங்களுக்கு. இந்த மரம் வந்து இந்த பேய் படத்தில் ஒரு நரன்னு காற்றடிக்கிறதுக்கு ஒவ்வொரு மரமும் உரையிறதுக்கு. இது என்ன பூச்சியவா, அதெல்லாம் நம்ம நோண்டனோம்னா நம்மளுக்கு இதாக இருப்போது. இப்போ இதை தாண்டி வந்துட்டோம் கோகுல், இதை தாண்டி வந்துட்டோம். அது அந்தாண்டு இருக்குது தேன் கூட, அங்கே இருக்குது அந்த பாறைக்கு போகணும். ஸோ ஒரு வழியாக அந்த மலைத்தேன் இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டோம். எங்கே இருக்குன்னா இந்த பாறைக்கு அடி தான் இருக்குது. இந்த பாறைக்கு அடியை அது நம்ம இங்கேருந்து பார்த்தா தெரியாது. பட் அது வந்து நம்ம கீழே ரோடு இருக்குல்ல, அங்கேருந்து பார்த்தா நமக்கு வந்து தெரியும். ஸோ அப்படி சாமி, இது எடுக்கிறது நம்ம எடுக்காமே இருந்துக்கலாம் கோகுல். யாரோ எடுத்துகிட்டு போகிறாங்க, யாரோ சாப்பிட்டு போகிறாங்க. அப்படியே எங்கள் அப்பா. ஆமாம், வா இங்கே போய் பார்க்கலாம். எங்கப்பா அப்படிங்க போகிற பள்ளத்தை, அப்படியேங்கப்பா மக்களே. இது வந்து டார்க்காக தான் தெரியும், பட் எனக்கு தெரியுது இந்த வியூவு. எங்கே கோகுல், அங்கே அந்த பள்ளம் போகுது கோகுல் அங்கே. சாமி, நான் வீடியோ எடுக்க விரும்பல, ஜஸ்ட் நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நடந்து போகிறேன்னுட்டேன். அதான் அந்த சந்து தான். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தம்பி நிற்கிறதுக்கு அதுக்கு அடிவே தான் தேன் இருக்குது. இந்த உயரத்தையும் இந்த பள்ளத்தையும் பார்த்துட்டு எங்களுக்கு தேனும் வேண்டாம் ஒன்றும் வேணாண்டாங்கிற மாதிரி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஆமாம் சாமி, எங்களுக்கு அப்படியே எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு பயம் எடுத்து போய் காலை நடுங்குது. இங்கே ஒரு பள்ளம் இருக்குது, இந்த பள்ளத்துக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே வந்துட்டோம். ஸோ அந்த பாறைட்டு வந்து எட்டி பார்த்தா இது ஒரு பெரிய பள்ளம். இதை பார்த்துட்டே எங்களுக்கு வந்து கை காலம் அப்படி ஒதிரிடுச்சு. ஸோ இவ்வளோ பெரிய பள்ளம். இப்போ வந்து இங்கே தான் வந்து இந்த பாறைக்கடி தேன் இருக்குது. அதை நான் கீழே போய் நான் காமிக்கிற ரோட்டுக்கிட்ட, அதை நான் வந்து கீழேருந்து ஒரு எப்படி சொல்ல, கீழேருந்து ஒரு மனக்கணக்குமாங்களே அதை போட்டேன். அது எப்பயுமே மனக்கணக்கு தப்புமாங்களே, அது அப்படி தான் ஆச்சு. இங்கே வந்து பார்க்கவும் அது என்னால் இதுக்கு மேலே சொல்ல முடியல, அந்தளவுக்கு பயம் வந்துருச்சு எனக்கு. நான் கீழே மேலே இறங்க ஒரு தேனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் மாதிரி பிளான் பண்ணிட்டேன். ஸோ தேன் கூட எங்கே இருக்குன்னா இந்த சந்தில் வந்து இன்னும் அங்கே இன்னும் போகணும், இன்னும் ஒரு 20 அடிக்காட்டு இருக்குது. பட் அது வந்து நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய பள்ளன்ட்டு. நான் இந்த இடத்த பிடிச்சிட்டு நின்றுருக்கேன், சேஃபாக தான் இருக்கேன். பட்டு வீடியோ பார்க்குறீங்க யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். பூச்சி போகிறது பட் இதில் வந்து நோட்டீஸ் பண்ண முடியாது, அங்கே இருக்கணும். ஸோ நான் இதோட நான் கிளம்பிக்கிறேன். தம்பி பாருங்க இன்னும் மேலே உட்காந்துருக்கான். பாய், அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. இதோட கீழே போயிட்டு நில்லு இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஆந்த தாபரி ஆந்த, அதுவும் தேனை கொத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது நான் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தேன்கூடு வந்து அங்கே இருக்குது, அந்த சின்ன பிட்டு தான் தேன்கூடு. நாங்கள் எங்கே போனோன்னா அந்த ஒரு காணியில் எப்படி நிழலில் எப்படி ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி தெரியும், அந்த பள்ளத்தாக்கு தெரியுதா? ஸோ அதுக்கு மேலே பாருங்கள் 2 கல், அந்த பெரிய நீட்டக்கல் சின்ன கல், அந்த சந்தில் நடுவில் தான் நான் வந்து உட்காந்து அந்த வீடியோ எடுத்தேன். ஸோ பட் அங்கே தேனுக்கு இங்கேருந்து பார்க்குறது ரொம்ப சின்னதாக ஈஸியாக எடுத்துகிற மாதிரி தான் தெரியுது. பட் அங்கே போனால் தான் வந்துட்டு ஈரக்கொலையில் நடுங்குன்னு சொல்லணும், அந்த மாதிரி தான் பயமாக இருக்குது.
ஏய் வண்டியோட குரங்கு வண்டியில் அங்கே தான் இருக்குது, எல்லாம் பிச்சு போட்டு போகுது எதையோன்னு. பட் அந்த ரிஸ்க்கு தான், பட் நாங்கள் அதை ட்ரை பண்ணலாம் வேண்டான்னு வந்தாச்சு. சரி பார்ப்போம் ஏதாவது பண்ணி எடுக்க முடியுமான்னு. எப்பா இங்கேருந்து பார்க்குறது என்னமோ சாதாரண விஷயமா தெரியுது. மேலே போனால் தான் எங்களுக்கு அந்த ஈரக்குலையை நடுங்கிறப்ப தான் இந்த தேனு வேண்டாம் ஒன்று. இன்னும் சின்ன கூடு பாருங்க, இவனை பக்கத்துலேயே கட்டுது 2 கூடு. தேன் கூடு வந்து நல்லாவே தெரியும். இதோ அங்கே தான் இருக்குது, அந்த பறவைக்கு நேராக பார்க்க பாருங்க கீழே இருக்கா. ஸோ நான் அங்கே தான் நின்றுட்டுருந்தோம். பட் ஆனால் அதை எடுக்க முடியாது. பட் தேன் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்க மாட்டிருக்கு. பட் அதுக்கெல்லாம் பயங்கரமான மலை ஏறி தொங்கியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் நம்ம எடுக்க முடியும். ஸோ கீழேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம், மேலே போய் பார்த்தா தான் தெரியும்.